السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பெண்களின் உணர்வுகள். அருமையான நேயர் பெருமக்களே, ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தம்பதியர்களுக்கு மத்தியிலே ஒரு கணவனாக வாழ்பவன் தன் மனைவியினுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தன் மனைவியினுடைய விருப்பம், தன் மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனைவியினுடைய விருப்பங்களையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாத சில இடங்களிலே உடனடியாக டிவோர்ஸ் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. அது குறிப்பாக நாம் வாழும் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் என்பதே இல்லாமலாகிவிட்டன. ஆகையினால் உடனடியாக டிவோர்ஸ். இன்றைக்கு அதிகமான டிவோர்ஸ் கேஸ் நிறைய வருகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், அல்லாஹுவினுடைய அர்ஷ் நடங்கக்கூடியதாக இருக்கிறது. யார் எந்த ஒரு மனிதன் தன் மனைவியை விவாகரத்து செய்ய முடிவெடுக்கிறானோ அதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதை நபி அவர்கள் கூறுவார்கள். ஆகையினால் மனைவியின் உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு தகுந்தது போன்று நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவியாக இருக்கிறார்கள். அன்னவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் உறவாடினார்கள், அவர்களின் உணர்வுகளை மதித்து கொண்டார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கென்றே இயற்கையாக நடைபெறக்கூடிய அந்த மென்சஸ் மாதவிடாயினுடைய காலம் இருக்கிறது. சில இடங்களில் அவர்களுக்குண்டான அந்த இயற்கையான அந்த பிரச்சனைகள் மாதத்திற்கு ஒரு 4 நாளோ அல்லது 5 நாட்களோ நடைபெறுகிறது. அந்த நாட்களில் அவர்களை அசுத்தமானவர்களாய் அவர்களை வீட்டிலேயே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. சில இடங்களில் அப்படி ஒதுக்கி வைக்கப்படுவதால் அவர்கள் மன வருத்தப்படுகிறார்கள். நமக்கு இயற்கையான ஒரு விஷயம்தான் நடந்து கொண்டிருக்கிறது, இதை நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு சங்கடமாக எடுத்துக்கொண்டு நம்மை ஒதுக்கி வைத்து விடுகிறார்களே, அவர்களுக்கு என்று தனி அறையில் இருக்க செய்து விடுகிறார்களே, அந்த நேரத்தில் அவர்களை ஒரு விதமாக பார்வை பார்க்கிறார்களே, இதை கொச்சையாக பார்க்கக்கூடிய சிலர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இதுபோன்ற மாதவிடாயினுடைய காலத்தில் பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய, அவர்களுக்கென்று தனி தட்டு, அவர்களுக்கென்று தனி அறை, தனியாக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு கலாச்சாரம் இருந்தது. நபி அவர்கள் கேள்விப்பட்டு இத்தகைய கலாச்சாரத்தை முறியடித்து காட்டினார்கள். பெண்கள் என்பவர்கள் தீட்டல்ல, பெண்கள் என்பவர்கள் மதிக்கப்படுபவர்கள். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதரும் அவர்களுக்கு உண்டான இஸ்ஸத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நான் ஒரு சமயம் அந்த மென்சஸினுடைய காலத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நானும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ நபி அவர்கள் வேகமாக வந்தாங்க. என்னம்மா செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி குடிச்சிட்ருக்கேன் யா ரசூலுல்லாஹ். அப்படியா, நீங்கள் தண்ணி குடிச்சு அந்த பாத்திரத்தை அப்படியே கொடுங்களேன், அந்த டம்ளர் 2 வைத்துக்கொள்வோமே அதை அப்படியே கொடுங்களேன்னு சொல்லி வாங்குறாங்க. வாங்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் எந்த டம்ளரில் எந்த இடத்துல வாய் வைத்து தண்ணீர் அருந்தினார்களோ அந்த இடத்தை தேடி, இந்த இடத்துல தானே நீங்கள் வாய் வச்சு குடிச்சிங்க? ஆமாம் யா ரசூலுல்லாஹ். அப்போது அந்த இடத்துல நபி அவர்கள் தண்ணீர் அருந்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சிரிப்பு வந்து விட்டவன. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது கணவராகவும் இருக்கிறார், சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல தலைவராகவும் இருக்கிறார். நான் இந்த மாதவிடாயினுடைய காலத்தில் இருக்கிறேன், எங்களுடைய பகுதியிலே
இத்தகைய ஒரு நேரத்தில் சில மக்கள் பெண்மணிகளை ஒதுக்கி விடுவார்கள். அவர்கள் அருந்துவதற்கென்று தனி பாத்திரம் ஒதுக்கி கொடுத்து விடுவார்கள். உணவு அருந்துவதற்கு தனி தட்டை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். தங்குவதற்கென்று அறைகளை கொடுத்து விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாகுபாடை காட்டவில்லை. மாறாக அனைத்து நேரங்களிலும் மனைவிமார்களோடு உறவாடினார்கள். அவர்களிடத்திலே முகம் சுளிப்பை காட்டாமல் அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களோடு அன்பை வெளிக்காட்டும் ஒரு நல்ல கணவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே நம்முடைய வீடுகளில் நாம் கட்டியிருக்கக்கூடிய நமது மனைவிமார்கள் அந்த நேரத்தில் கஷ்டப்படுகிறார்களா, கணவனாக இருக்கக்கூடியவர் அந்த மனிதனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும். அந்த பெண்மணியினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக அவர்களுக்குண்டான வேலைகளை நாமும் பங்கெடுத்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருக்கிற பொழுது அந்த பெண்மணிகள் நம்முடைய கணவர் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாரே, இத்தகைய கணவர் அல்லவா எனக்கு கிடைத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சியைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அப்படி ஒரு பெண்மணியினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சீராகும். அத்தகைய வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ்வோம். அல்லாஹ் அத்தகைய இல்லற வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.